வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் பாடுகள் அனைத்தும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அதிகம்தான். சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு நாளையும் நீ கடத்துவதற்கு அதிகமான கஷ்டப்பட்டிருக்கிறாய். படிக்கும் பொழுது ஐயோ, நம்ம பள்ளிக்கு போகும் பொழுது அங்கு வாத்தியார் ஏதாவது சொல்வாரோ என்ற பயம். கல்லூரிக்கு போகும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் என்ன செல்வார்களோ என்ற பயம். வேலை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஐயோ, போகும் இடத்தில் வேலை கொடுப்பவர்கள் என்ன வார்த்தை சொல்வார்களோ என்று பயம். வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் நம்ம யோசிக்கும் விஷயத்திற்கு ஒற்றுக்கொள்வார்களா என்ற பயம். ஆக மொத்தம் சிறு வயதிலிருந்து உனக்கு நிலையான ஒரு சந்தோஷம் இல்லாமல் பயத்தோடைய வாழ்க்கையை நீ கடத்திவிட்டாய். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிறைய கஷ்டங்களோடு நிறைய வழிகளோடும் நீ வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறாய். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழாத நாள் இல்லை. மற்றவர்கள் நினைக்கலாம் நீ அழுவது இல்லை என்று, ஆனால் மனதுக்குள் நீ எந்த அளவுக்கு அழுது கொண்டு இருக்கிறாய், மன உளைச்சலை சம்பாதித்து கொண்டு இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டுமே தெரியும். இந்த வாராகியானவள் சாதாரணமான ஆளல்ல. இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவள் நான். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய கசப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நான் எடுத்துள்ளேன். நிறைய துரோகிகள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அனைவரையும் நான் எடுத்துள்ளேன். அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக அற்புதம் என்று ஒன்றுக்குள் உன்னை கொண்டு வருவேன். நீ கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் பயங்கரமாக நடக்காது. எல்லாமே சந்தோஷமாகத்தான் நடக்கும். தோல்விகளோ நிறைய, அனுபவங்களோ நிறைய, சந்தோஷமோ குறைவு. இதுதான் உன் வாழ்க்கை. அனுபவங்களை கொடுத்தேன், கஷ்டங்களை கொடுத்தேன், நீ யார் என்பதை புரிய வைத்தேன், நீ மற்றவர்கள் யார் என்பதை புரிய வைத்தேன், உன்னுடைய வாழ்க்கை யார் என்பது உனக்கு புரிய வைத்தேன், நீ எப்பேற்பட்டவள் என்பதை நான் புரிய வைத்தேன். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிகிறதா? இந்த கஷ்டத்தில் நீ இதுதான் கற்றுக்கொண்டாய். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். தன்னுடைய சுய காலில் நின்றுதான் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்றதை நீ தெரிந்து கொண்டாய். உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் இருக்கிறேன். உன்னுடைய அனைத்து விதமான பாரங்களையும் குறைத்து வைக்க நான் இருக்கிறேன். தோல்விகளுக்கு இங்கு இடமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்ற ஒன்றுக்கு இடமில்லை. நிறைய சந்தோஷங்களுக்கு மட்டுமே இங்கு இடம். யாரை பார்த்தாலும் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை எப்படி போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் பழைய மாதிரி தான் இருக்கா, இல்லை ஏதாவது புது மாதிரியா இருக்கா என்பதுதான். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல மாற்றத்தை நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டு விட்டாய். இனிமேல் அப்படி எதுவும் ஆகப்போவது இல்லை. நீ மனதளவில் நடுங்கிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் எல்லாம் உனக்கு நான் துணையாக இருந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கும் சமயத்தில் எல்லாம் உனக்கு அற்புதமான சக்திகளையும் அற்புதமான விஷயங்களையும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். எதையும் நினைத்து பயந்து ஓடாதே. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உனக்கு பிடித்த மாதிரி அமைத்து தருவேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் இன்பமென்ற ஒன்றை சுமப்பாயே தவிர துன்பமென்ற ஒன்றை சுமக்க மாட்டாய். அது இந்த நேரத்தில் நான் உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்காகும். பெரிய தவறுகளை செய்தவர்கள் எல்லாம் இங்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். நான் மட்டும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்கின்றாய்? யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நீயே சொல். நல்லவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அனைவரும் தெய்வத்தோடு இருக்கிறார்கள். கெட்ட விஷயத்தை செய்தவர்கள் தெய்வத்தோடு இருக்கிறார்களா என்று நன்றாக உற்றுப்பார். அப்படி இங்கு யாரும் தெய்வத்தோடு இருப்பதில்லை. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய அனைத்து சிரிப்புக்கும் நானே காரணம். உன்னுடைய அனைத்து அழுகைக்கும் நானே காரணம். எல்லா விஷயத்திற்கும் நானே காரணம். பொறுமையோடும்
நிதானத்தோடும் செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி என்ற ஒன்று வரும். பொறுமை மட்டுமே வாழ்க்கையில் என்றும் மிகப்பெரிய துணை. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் மனிதர்கள்தான் இன்னொரு மனிதனுக்கு துணை என்று. கிடையாது. ஒருவனுக்கு மிகப்பெரிய துணை என்னவென்றால் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, தைரியங்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துணை. கூடிய சீக்கிரமாக அதை புரிந்து கொள்வார். நீ கவலைப்படும் பொழுது உன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரை துடைப்பது முதல் உன்னுடைய கைகள் மட்டுமே. வேறு யாருடைய கைகளும் வராது. ஏன் அழுகிறாய், எதற்கு அழுகிறாய், என்ன காரணத்திற்காக அழுகிறாய் என்பது மட்டுமே தான் வருமே தவிர நீ யார், நீ எதற்காக அழுகிறாய், இதெல்லாம் விடு என்று ஆறுதலான வார்த்தை வராது. உன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்திகள் நடக்கிறது என்று வெளியே வருமே தவிர அதை நோண்டி கேட்பார்களே தவிர விடு பார்த்து கொள்ளலாம் என்ற ஆறுதல் வார்த்தை வராது. இதுதான் உண்மை. கவலைப்பட்டது அனைத்தும் போதும். சந்தோஷமாக இருப்பதற்கு பழகு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விஷயங்கள் மனதுக்குள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் தோன்றிக்கொண்டே எல்லா விஷயமும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் கவலை என்ற ஒன்றுக்குள் மூழ்கக்கூடாது. கவலை என்பது வேண்டாம். சந்தோஷம் மட்டுமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நம்பி ஒவ்வொரு காலகட்டத்தையும் துவங்கினாயோ அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு துவக்கமாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தை நானே உருவாக்குவேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதமான நிறைய விஷயங்களை பார்க்க போகிறாய். எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று கேள்விக்குறியோடு இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பாதே. நீ என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாய் என்றால் அது நிச்சயமாக என் காதுக்கு வந்து சேரும். அதன்படியே உன் வாழ்க்கையும் அமையும். எந்த இடத்துல உன்னை அசிங்கப்பட விடமாட்டேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்களை அசிங்கப்படுத்தவோ மற்றவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன். சீரும் சிறப்புமாக இரு. அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் கூடிய விரைவில். எப்பொழுதும் உன் கூட இருந்து பல்லாண்டு காலம் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து யோசித்து பொறுமையாக நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் துணை இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி. ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து அற்புதத்தை தந்து வாழ வைப்பேன் இந்த வாராகி. நான் ஜெய் வாராகி.